வணக்கம் இறைவா, வணக்கம் குழந்தைகளே. பாருங்கள், நாம் எப்போதும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சொல்வார்கள், தொப்பி போட்டவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அதே போல் கண்ணாடி போட்டவங்கெல்லாம் கருணாநிதி ஆகிட முடியாது. கொள்ளரை எடுத்தவங்கெல்லாம் கொளுத்துக்காரன் ஆகிட முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நடிப்பு உண்மையாகிவிடாது. உண்மை என்றுமே நிலைத்திருக்கும். நடித்து கொண்டு களத்திலே இறங்கினால் தோல்வியைத்தான் நாம் சந்திக்க நேரிடும். ஆம் சொல்லுங்களே, நம்மால் பல நாட்களுக்கு உண்மையை மறைத்து வைக்க முடியாது. நமக்கு உண்மையிலேயே திறன் இருக்கிறதா, அப்போது நாம் களத்தில் இறங்கலாம். நேருக்கு நேர் ஒரு வலிமை நிறைந்தவன் ஒரு வலிமையற்றவனை போட்டிக்கு அழைப்பது நியாயமில்லை. பாருங்கள், ஒரு குருடனிடம் நன்றாக கண் தெரிவிப்பவன் அவனிடம் போட்டிக்கு நிற்பது சரியில்லை. உண்மையிலேயே இவன் வீரனாக இருந்தால் இருட்டும் வரை காத்திருக்கட்டும். இருள் சூழ்ந்த பிறகு அவன் கண் தெரியாதவனிடம் மோதி பார்க்கட்டும். அதில் வெற்றி பெற்றால் ஓகே. எப்பொழுது ஒரு குருடனுக்கு கண்ணு தெரியவில்லையோ, அதே போல் ஒரு நல்ல கண் பார்வை உடையவன் இருட்டு நேரத்தில் இருள் அடைந்து இருக்கும்போது அவனுக்கும் கண் தெரியாது நிலைத்தான். அப்போது இருவரும் மோதிக்கொண்டால் வெற்றி யாருக்கென்று தெரிந்துவிடும். ஓகே சொல்லுங்களே.